ஹாய், நான் உங்கள் தேவி மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கான பதிவில் மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்றா, இப்போ நிறைய பேரை பார்த்துருப்போம் நம்ம. அந்த குழந்த படிக்கக்கூடிய குழந்த தான். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் டைமில் ஹரிபரியாக படிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் படிக்க முடியுதுன்னா மீதி டைம்லேயும் உன்னால் படிக்க முடியும் தானே. ஸோ நீ ஏன் தள்ளி போடுற, நான் ஏன் தள்ளி போடுறேன்றத நீயே மாற்றி யோசி. சரியா? இது மாற்றி யோசி பகுதி இல்லையா, நம்ம மாற்றி யோசிக்கணும். ஸோ நிறைய பேர் சொல்லலாம் உன்னை சோம்பேறி, இது உன்னுடைய சோம்பேறித்தனத்தை காட்டுது. ஆனால் அது சோம்பேறித்தனம் கிடையாது. இது என்னென்னா, சோம்பேறித்தனத்தை விட படிச்சுக்கலாம், அதை பார்த்தா ஒரு பயம், இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு. சரிங்களா? இவ்வளோ பெருசாக இருக்கே, நான் எப்படி இதை படிக்கிறது அப்படின்ற ஒரு பயம்தான் உங்களை வந்து படிக்க விடாமல் பண்ணுறதே கிடையாது. அது சோம்பேறித்தனம் கிடையாது. சோம்பேறித்தனமாக இருந்திருந்தால் நீங்கள் ஸ்கூலுக்கே போக மாட்டீங்க. சோம்பேறியாக இருந்திருந்தால் நீ ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கே போக நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேம்மான்னு 8th 7thலலாம் ட்ராப் அவுட்ஸ் ஆவாங்க தெரியுமா, அவங்கள தான் நம்ம சோம்பேறிங்களாக நம்ம கருதுறோம். ஏன்னா அவங்களுக்கு வேறு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது படிக்கணும்னு, ஆனால் எப்படி படிக்கணும்னு தெரியலன்றது தான் உண்மை. ஸோ நம்ம அதை ஒரு கொஞ்சம் மாற்றி யோசித்தோம்னா, ஒரு லெசன்ன்றது ஜஸ்ட் ஒரு 10 pages 12 pages தான் இருக்கும். ஒன்லி அது வந்து 1 monthக்குள்ளே நம்ம அந்த லெசனை படித்து முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த லெசனை வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு பேராகிராஃப் ஒரு 10 minutes அந்த பேராகிராஃபை 3 times படித்து பாருங்கள். அந்த பேராகிராஃபில் உனக்கே புரியும். ஏன்னா நீ 10th வரலும் வந்திருக்கேன்னா நீ வந்து மக்கு கிடையாது, உனக்கு ரீடிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியும் இருக்குது. இல்லைன்னா நீ 10th வரலும் வந்திருக்கவே முடியாது. ஏன் 10th வந்தால் மட்டும் அந்த லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது, ஒரு பயம் வருது அப்படின்னா எல்லாரும் உன்னை புஷ் பண்ணுறாங்க. நீ 10th வந்துட்ட, நல்ல மார்க் எடு. நல்ல மார்க்னால் என்னது, நம்பர் 1 வர்றதா? இல்லை. இப்போ ஒரு 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 லெசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ. அப்போது உனக்கு என்விரான்மெண்ட்னா என்ன, சுற்றுச்சூழல் அப்படின்றது முதல்ல உனக்கு தெரிஞ்சிருக்கணும். மேனேஜ்மெண்ட், அது எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது பை அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்லி யூல் கெட் தட் நாலேஜ். சரியா? அப்போது அந்த லெசனை ஃபுல்லாக படிக்கணும். நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த சைடு ஹெட்டிங் என்ன வருதுன்னு படிங்க. இந்த லெசனில் உள்ள சைடு ஹெட்டிங்ஸு சப் ஹெட்டிங்ஸ் எல்லாம் என்ன வருதுன்னு படிங்க. சப் ஹெட்டிங்ஸில் தான் நம்ம வந்து எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்றது வரும். சரியா? இப்போது என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே என்ன வரும், சுற்றுச்சூழல் பாதிப்பு பற்றி வரும், ஏர் பொல்யூஷன் வரும், வாட்டர் கண்டாமினேஷன் வரும், எல்லாமே வருது இல்லையா? ஸோ நம்ம வந்து கார்பேஜு, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாம் ஒரு ஹெட்டிங்ஸாக எடுத்துக்கிட்டு அப்படின்னா என்ன. இப்போல்லாம் உங்களுக்கெல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துடுச்சுப்பா. கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கான வந்து தமிழ் மீனிங் எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கோ. அப்போது எதுக்கு இது அர்த்தமா, இந்த வேர்டுக்கு இதை போடலாமான்னு யோசித்து படிச்சிட்டிங்கனாலுமே போதும். இப்போ டீட்டெயில் படிக்கணுமா, ஐயோ டீட்டெயில்னு யோசிக்காதீங்க. அது வந்து ஜஸ்ட் ஒரு 10 points 15 points ஒரு நாளைக்கு ஒரு 2 point, ஒரு நாளைக்கு 2 point, காலையில் ஒரு 2 point படிங்க, எழுதி விடுங்க. ஒரு 10 minutes படிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுங்க, ஃபோக்கஸ் சம்வேர். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 5 minutes கழிச்சு திருப்பி ஒரு 2 point படிங்க. அந்த மாதிரி படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக படிச்சிருவீங்க. ஸோ எக்ஸாமை கண்டு பயப்படாதீங்க மக்களே. நீங்கள் வந்து ஜஸ்ட் பேப்பர் தான், எக்ஸாமில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணுறீங்கன்றது தான். சரிங்களா? உள்ளர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக கூட நீங்கள் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். ஓனாக எழுதுறேன்னா குப்பையை அள்ளி கொட்டக்கூடாது. சரிங்களா? ஓனாக எழுதுறேன்ற பேரில் எதேதோ எழுதக்கூடாது. இந்த சப்ஜெக்டை பற்றின நாலேஜை படித்து புரிஞ்சுக்கோங்க. இந்த லெசன் ஃபுல்லாக ஒரு 5 times 6 times படித்து பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி லைன். இப்போ பாடமெல்லாம், இப்போ சினிமா பாட்டெல்லாம் எப்படி நீங்கள் மனப்பாடம் பண்ணுறீங்க, போட்டு கேட்குறீங்க இல்லையா? அந்த மாதிரி பாருங்கள். சரிங்களா? படிச்சுட்டு நீயே கூட என்ன பண்ணணும்,
படித்து பார்த்துட்டு நீ வந்து யோசிக்கலாம். சரியா? நீ என்ன பண்ணலாம், படித்து பார்த்துட்டு இது இப்படி தான் வருது, நீ உனக்கு செல்ஃப் எவாலுவேஷன் கூட பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன பிள்ளைகளே, நான் சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து படிச்சிருவீங்களா? ஒரு லைன் படிங்க. படிக்க முடியலையா, எழுதி பாருங்கள். 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள். ஒரு லைன் 5 டைம்ஸ் எழுதி பாருங்கள். அப்போ எழுத 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 ரைட்டிங் ஸ்பீடு வந்துடும். அப்போது ஒரு செயல் அப்படி தான் நம்ம மூளையில் பதிவாயிடுச்சு அப்படின்னா அது கம்பல்சரியாக அந்த கை வரும்போது வந்துடும். அம்மாலாம் எப்படி சமைக்கிறாங்க, காலையில் எழுந்த உடனே கிடக்கிட்டுன்னு அதே சாம்பார் அதே சாப்பாடு தான். ஏன்னா அவங்க மூளை வந்து எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கும், ஆனால் கை வேலைப்பாடு பார்த்துக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போது அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சமைக்கிறதுக்கு, உங்களை பார்த்துக்கிறதுக்கு, வீட்டில் வேலை செய்கிறதுக்கு, இவ்வளோவும் இந்த மைண்டு செய்யுது இல்லையா? நம்ம ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக வெறும் படிக்க தான் போகிறோம். ஸோ நீங்கள் அந்த படிக்கிற வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா இந்த எக்ஸாமினேஷன்ன்றது ஒரு குறையே கிடையாது உங்களுக்கு. ஆல் தி பெஸ்ட் மாணவர்களே. ஓகே, தேங்க்யூ.